அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனின் காண கிடைக்கா புதையல்கள். திருக்குர்ஆனின் 71வது சூறாவான சூரா நூஹ் தமிழ் தர்ஜுமாவுடன் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சூறாவை நிரந்தரமாக ஓதி வருபவர் மரணமடைந்தால் சொர்க்கத்தில் தன் இடத்தை கண்டு கொள்வார். எந்த ஒரு தேவைக்காகவும் இதை ஓதினால் காரியம் சுலபமாக முடியும். துன்பங்கள் துயரங்கள் அகல இதை அதிகமாக ஓதி வர வேண்டும். இந்த சூறாவை ஓதினால் கடும் பகைவரின் கொடுமைக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த சூறாவை இரவில் ஓதிக்கொண்டு படுத்தால் பலன் உண்டாகும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சூரத்துல் நூஹ். மக்கி. வசனங்கள் 28. இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்சிர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம், நீர் உமது சமூகத்தாருக்கு நோவினை செய்யும் வேதனை அவர்கள் வருவதற்கு முன்னர் அது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என தூதராக அனுப்பினோம். கால யா கௌமி இன்னி லக்கும் நதீரும் முபீன். என் சமூகத்தாரை நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வேன் என்று அவர் கூறினார். அன் அபுதுல்லாஹ வத்தகு வத்தியூன். அல்லாஹ்வையை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கும் கீழ்ப்படியுங்கள். யஃபிர் லக்கும் மின் ஸுனூபிக்கும் வ யுஅஹிர்கும் இலா அஜலின் முஸம்ம இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅஹிர் லவ் குன்தும் தஅலமூன். இவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான், மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்பட மாட்டாது. இதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்றும் கூறினார். கால ரப்பி இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா. பின்னர் அவர், என் இறைவா, நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் நேர் வழியின்பால் அழைத்தேன் என்று கூறினார். ஃபலம் யஸித்ஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. ஆனால் என் அழைப்பு நேர்வழியிலிருந்து வெருண்டு ஓடுதலைத் தவிர அவர்களுக்கு வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை. وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا. அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்து கொண்டனர், மேலும் தங்களை தம் ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டனர். அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாகவும் பெரும் அகம்பாவம் கொள்வோராகவும் இருந்தனர். சும்ம இன்னி தஅவ்துஹும் ஜிஹாரா. பின்னர் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தும் போதித்தேன். சும்ம இன்னி அலன்து லஹும் அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா. அதன் பின்னர் நிச்சயமாக நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் கூறினேன், அவரிடம் எனது பிரச்சாரத்தை இரகசியமாகவும் கூறினேன். ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன். யுர்சில ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். வயும்சிதுக்கும் பி அம்வாலும் வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தும் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். வக்கத் ஹலக்கக்கும் அத்வாரா. நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளிலிருந்து படைத்தான். அலம் தர கைஃப ஹலக்கல்லாஹு சபஅ சமாவாத்தின் திபாகா. 7 வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஜஅலல் கமர ஃபீஹின நூரம் வ ஜஅலஸ் ஸம்ஸ சிராஜா. இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளிவிளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கின்றான். வல்லாஹு அம்பதக்கும் மினல் அர்லி நபாத்தா. அல்லாஹ்வே உங்களை பூமியில் செடியைப் போல் வளரச் செய்தான். சும்ம யுஈதுக்கும் ஃபீஹா வ யுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா. பின்னர் அந்த பூமியிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதிலிருந்தும் வெளிப்படுத்துவான். வல்லாஹு ஜஅல லக்குமுல் அர்ல பிசாத்தா. அன்றியும் அல்லாஹ் உங்களுக்காக பூமியை விரிப்பாக ஆக்கினான். லி தஸ்லுக்கு மின்ஹா சுபுலன் ஃபிஜாஜா.
அதிலுள்ள விசாலமான பாதைகளில் நீங்கள் செல்வதற்காக என்றும் போதித்தார். கால நூஹுல் ரப்பி இன்னஹும் அசௌனி வத்தப மல்லம் யஜித்ஹு மாலுஹு வலதுஹு இல்லா ஹசாரா. நூஹ் கூறினார், என் இறைவா, நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்துவிட்டனர். அன்றியும் எவர்களுக்கு அவர் பொருளும் அவர் மக்களும் நஷ்டத்தை அன்றி வேறு எதையும் அதிகரிக்கவில்லையோ அத்தகையவர்களையே அவர்கள் பின்பற்றுகின்றனர். வ மக்கரு மக்ரன் குப்பாரா. மேலும் எனக்கு எதிராக பெரும் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கின்றனர். வ காலுல ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வதம் வலா சுவான் வலா யஹூத வயஊக வ நஸ்ரா. மேலும் அவர்கள் உங்கள் தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள். இன்னும் வத்து ஸ்வா யக்கூஸ் யஊக் நஸ்ர் ஆகியவற்றை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் சொல்கின்றனர். வகஸ் அலல்லு கசீரா வலா தஜிதில் லாலிமீன இல்லா லலாலா. நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழிகெடுத்து விட்டனர். ஆகவே அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதே. மிம்மா ஹத்தி ஆதிஹும் உஹரிக்கு உதிகிலு நாரா பலம் எஜிது லெஹும் மின்துனில்லாஹி அன்சாரா. ஆகவே அவர்கள் தம் பாவங்களினால் மூழ்கடிக்கப்பட்டு பின்னால் நரக நெருப்பிலும் புகுத்தப்பட்டனர். எனவே அல்லாஹ்வை அன்றிய தங்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் காணவில்லை. வகால நூஹுர் ரப்பி லா ததர் அலல்லார்லி மினல் காஃபிரின தய்யாரா. அப்பால் நூஹ் கூறினார், என் இறைவா, பூமியின் மீது நிராகரிப்பாளர்களில் எவரையும் நீ வசித்திருக்க விட்டுவிடாதே. இன்னக்க அன் ததர்ஹும் யுலில்லு இபாதக்க வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உன் அடியார்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். அன்றியும் நிராகரிக்கின்ற பாவியை தவிர வேறு நல்லவர்கள் எவரையும் அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். ரப்பி ஹஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினம் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸிதில் லாலிமின இல்லா தபாரா. என் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவே அல்லாது வேறு எதையும் நீ அதிகரிக்காதே என்றும் கூறினார். இந்த நூஹ் சூராவை ஓதி இந்த இறுதி வசனத்தை 3 முறை ஓதி இறைவனிடத்தில் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.